நம்மளுடைய காலகட்டத்திலேயே தேவனுடைய வருகை இருக்கும் என்று நான் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். பைபிளில் எழுதப்பட்டதான தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் அனைத்தும் இப்பொழுது நம்முடைய காலகட்டங்களில் சட்ட நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். தெரியுமா, எலியாவின் ஆவியை உடைய ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு அல்லேலூயா. அந்த கருத்து போன உபதேசம் எல்லாம் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த 2 வசனத்துக்குள்ள ஒரு தொடர்பை நாம் பார்க்க போகிறோம். 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த 2 அதிகாரத்திலும் ஒரு தீர்க்கதரிசியுடைய பெயரை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அது என்ன பேரு தெரியுமா உங்களுக்கு? எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியுடைய பெயரை மல்கியாவினுடைய புஸ்தகத்தினுடைய கடைசி வார்த்தையிலும் கர்த்தருடைய வார்த்தை, அதாவது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக நான் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அந்த தீர்க்கதரிசியின் பெயர் என்ன? எலியா என்கிற தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அப்படி அனுப்பும் போது அவர்கள் என்ன செய்வார்களாமா? அந்த வசனத்தை மீண்டும் வாசிச்சு பார்த்தா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு. அந்த தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணுவாராம்? அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாவிடத்திற்கும் திருப்புவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கேயும் அந்த வசனம் சொல்லுகிறது, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவர்களுக்கு முன்னே நடப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறது. ஆண்டவருடைய வருகை இந்த பூமியில் மிக சமீபமாக இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய கணிப்பு சரியா இருந்தால், இது என்னுடைய தனிப்பட்ட விசுவாசம், நம்மளுடைய காலகட்டத்திலேயே தேவனுடைய வருகை இருக்கும் என்று நான் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். ஏன் இந்த விசுவாசம் கேட்டீங்கன்னா, பைபிளில் எழுதப்பட்டதா தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அனைத்தும் இப்பொழுது நம்முடைய காலகட்டங்களில் கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பைபிளுடைய வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு 98% மேலான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒருபுறம் கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கும் பொழுது, மறுபுறம் அந்தி கிறிஸ்துவின் கிரியைகளையும் இந்த பூமியில நாம் பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்து சபை இருக்கிறபடினால் வெளிப்படையாய் அவனால் கிரியை செய்ய முடியாதபடி மறைமுகமாக தேசத்தில் பலவிதமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நோய்களும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் ராஜ்யங்களுக்கு ராஜ்யமான விரோதங்களும் சண்டைகளும் கூக்குரல்களும் இப்படி நம்முடைய காலகட்டத்தில் நம்முடைய கண்கள் பார்க்க இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேக இடங்களில் சுவிசேஷ எதிர்ப்புகள், அநேக ஆலய
ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லும்போது என்னுடைய வருகைக்கு முன்பாக நடைபெறக்கூடிய சம்பவங்கள் என்று அத்தனையும் எதெல்லாம் இந்த வேத புத்தகத்துல கர்த்தர் நமக்கு பட்டியலிட்டு சொன்னாரோ அத்தனையும் இந்த காலகட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படிதான் நான் நம்புறேன். ஆண்டவருடைய வருகை நம்ம இந்த பூமியில உயிரோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று எனக்கு விசுவாசமா இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு எப்படி இருக்குங்க? நான் எல்லாம் வரமாட்டேன் பாஸ், நீங்க வேணா போறேன்னா போங்க, நான் கொஞ்ச நாளைக்கு இந்த பூமியில இருந்து ஆண்டு அனுபவிச்சுட்டு தான் வரலான்ட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேடேறி தேர்ந்தெடுக்கிறேன். இந்த நேரத்தில் வருகையில இந்த பூமியில நான் என்ன செய்யறது அப்படின்னு ஒருவேளை நான் இருந்துட்டு வரேன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் என்ன செய்வாரு? கொடுப்பார். அவர் கொடுப்பார். ஆனா இல்லை, இப்ப இல்லைங்க ஆண்டவரே, நீங்க எடுத்துட்டு போங்க, சபை என்ன செய்யுங்க, எடுத்துட்டு போங்க. கொஞ்ச நாளைக்கு நான் இன்னும் வாழவே இல்லை, இந்த வாழ்க்கை என்ன செய்யல, இப்பதான் எனக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்து நான் வாழ வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது. நீங்க பேசிட்டு வந்துட்டீங்கன்னா நான் எப்படி அப்படின்னு ஒரு வேலை நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கட்ட கொடுக்குறேன். அதே நீங்க இருந்து பொறுமையா உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் இதெல்லாம் சந்திச்சுட்டு என்ன செய்யுங்க, வாய்ப்புகள் இருந்த பொறுமையா மேல வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஐஸ்வர்யம் போல ஐயோ எனக்கு ஒரு சொட்டு தண்ணீரையாவது என்ன செய்யுங்க கொடுங்க அப்படின்னு கெஞ்சற காலத்துக்கு நான் வந்திருப்போம். இங்க கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இயேசு முதல் முறை இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினார். அவனுக்கு பெயர் யோவான் ஸ்நானகன். இப்ப இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து தான் இந்த லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். அந்த ஒரு யோவான் ஸ்நானகனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஆவியை தருகிறாரா? எலியாவின் ஆவியை அவர் தருகிறதாகவும் அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். இப்ப முதலாக ஆண்டவர் இந்த பூமிக்கு குழந்தையாய் பிறப்பதற்கு முன்பாக அவருக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும்படி எலியாவின் ஆவியை உடைய ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினார். அவருக்கு பெயர் யோவான் ஸ்நானகன். அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான். ஆண்டவருடைய வசனத்தை மிக துல்லியமாக விரியன் பாம்பு குட்டிகளே என்று ஜனங்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கர்த்தருக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தினார். இந்த பூமிக்கு முதல் முறை இயேசு வரும்பொழுது அவருக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோவான் ஸ்நானகனுக்கு கர்த்தர் எலியாவின் ஆவியை அனுப்பினார். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் குழந்தையாய் வருகிற தெய்வம் அல்ல, அவர் மணவாளனாக இந்த பூமிக்கு வருகிறார். இந்த சபையை மணமுடிக்கும்படி அவர் வருகிறார். அவர் ஒரு மேசியாவாக வருகிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக, தேசத்தை நீதியோடும் நியாயத்தோடும் இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களின் நியாயம் தீர்க்கும்படி அவர் இரண்டாவது முறை இந்த பூமிக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. முதல் முறை அவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு எலியாவின் ஆவியுடைய ஒரு யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு தேவைப்பட்டார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த இரண்டாவது முறை ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது அப்படிப்பட்ட எலியாவின் ஆவியை உடைய ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப எலியாவின் ஆவி என்ன செய்யும் என்று கேட்டால் அநேக ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிற ஒரு மிகப்பெரிய ஆவிக்கு பேர் தான் எலியாவின் ஆவி. அந்த ஆவி என்ன செய்யுமாமா? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலும் திருப்புவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த எலியாவின் ஆவி இயேசு குழந்தையாய் பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு யோவான் ஸ்நானகனை தெரிந்து கொண்டு அவனுக்குள்ள எலியாவின் ஆவியும் பலத்தையும் ஊற்றின தேவாதி தேவன் இரண்டாவது முறை இந்த பூமிக்கு வருகிற பொழுது ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை அப்படிப்பட்ட எலியாவின் அபிஷேகம் உடையவர்களாக, அப்படிப்பட்ட எலியாவின் ஆவி உடையவர்களாக அநேக ஜனங்களை தேவன் பக்கம் திருப்புகிற ஒரு பெரிய அபிஷேகத்தை ஊற்றுகிற கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று தேவன் உங்களை என்னையும் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நம்புறது, நான் விசுவாசிக்கிறது அப்படிப்பட்ட எலியாவின் ஆவியை உடைய பிள்ளைகளிடத்துல இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வசனத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த எலியாவின் ஆவி வந்தால் நமக்கு என்ன செய்யும்? அந்த ஒரு எலியாவின் ஆவியினால் நாம் எப்படிப்பட்ட காரியத்தை நாம்
செய்ய முடியும் என்று நீங்கள் பார்ப்பீர்களேனால், இங்கே ஆகாய்க்கு எழுதின அந்த தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6, 7 வாசிக்கல. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்திற்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை, கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரைகளை என்ன செய்வேன்? நான் அசைய பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் மீண்டும் இந்த பூமியை அசைய பண்ண போகிறார். அப்படி அசைய பண்ணப்படும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்த்தால், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கடைசி நாட்களில் என்ன நடக்குமா? ஆண்டவர் ஜனங்களை அசைக்க போகிறார். அல்லேலூயா. ராஜ்யங்களை கர்த்தர் அசைக்க பண்ண போகிறார், ராஜாக்களை கர்த்தர் அசைக்க போகிறார். அப்படி இந்த ராஜாக்களை அசைப்பதற்கும் இந்த பூமியை அசைப்பதற்கும் ஆண்டவருக்கு தேவைப்படுகிற ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று கேட்டு சொன்னால், எலியாவின் ஆவியும் பலம் உள்ள ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த எலியாவின் ஆவியும் பலமும் என்ன செய்யும் என்று கேட்டால், அசைக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஊற்றும். அந்த எலியாவின் ஆவி ராஜ்யங்களை அசைய பண்ணும், சகல ஜனங்களாலும் விரும்பப்படத்தக்கதாக எல்லா இடங்களிலேயும் இயேசு 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 என்கிற நாமம் அநேக இடங்களிலும் பூமி எங்கும் பிரகடனப்படுத்தப்படும். தேசம் இயேசுவை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் எழுதப்பட்டது போல தேசம் முழுவதும் சபைகள் கட்டப்படும். அநேக இடங்களில் தேவனே பெரியவர் என்கிற ஒரு முழக்கம் தேசம் முழுவதும் எழுப்புகிற காலங்கள் வரும். அல்லேலூயா. எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாராலும் விரும்பப்பட்டவர் வருவார். எல்லாரும் அதாவது விரும்பத்தக்கதாக இயேசு 2வது முறை இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் எப்படி ஆண்டவருக்கு என்று வழியை ஆயத்தப்படுத்தினானோ, அதுபோல 2வது முறை இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக எலியாவின் ஆவியுடைய ஒரு கூட்டத்தை தேவனுக்கென்று ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தும்படி ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஒரு எலியாவின் ஆவி இந்த சபைக்குள்ள ஊற்றப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடங்கிய சொல்ல மாட்டீங்களா? யோவான் ஸ்நானகனை கர்த்தர் எப்படி எழுப்பினாரோ, அவனை எழுப்பி எப்படி எலியாவின் ஆவியும் பலத்தையும் ஊற்றினாரோ, அதுபோல இந்த கடைசி நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட எலியாவின் ஆவியை கர்த்தர் ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பினால் என்ன நடக்கும் என்று பார்த்தால், அநேகர் தேவன் பக்கமாய் திருப்பப்படுவார்கள். அல்லேலூயா. அநேகர் தேவன் பக்கமாய் திரும்புவார்கள். ராஜ்யங்கள் தேவன் பக்கமாய் திரும்பும். பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களிடத்திலும் திரும்பும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்து பார்த்தவங்க, ஆண்டவர் உங்களை சும்மா தான் தெரிஞ்சுக்கல, நீங்க ஏதோ தச்சையில நாளைக்கு வரல, எனக்கு இடுப்பு வலிக்குது அதனால சர்ச்சைக்கு வந்தாலும் என்ன செய்யாதீங்க. உலகத்தில் உள்ள இடுப்புகளை சுகமாக்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த வேதனையை கொடுத்திருக்கிறார். எனக்கு தலை வலிச்சது, ஏசாமிட்டு வந்தேன், சுகமாயிடுச்சு, அதுக்காக உங்களை கர்த்தர் என்ன செய்யல. உலகத்தில் உள்ள தலைவலியை மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன், பலவீனப்பட்டிருந்தேன், எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்தேன், ஏசாமிட்டு வேலைக்கு வந்தேன், எனக்கு நன்மை செஞ்சாலும் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அநேக அநாதிகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனாய் தாயாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்தோடு, ஒரு பெரிய திட்டத்தோடு, ஒரு பெரிய அழைப்போடு கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து இந்த எலியாவின் ஆவியை கடைசி நாட்களில் நம்மீது ஊற்றப்படும்படி தேவன் கையில் ஒரு திட்டம் இருக்கிறது. உங்களை பற்றி ஆண்டவர் கையில ஒரு திட்டம் இருக்குது. ஆனா நீங்க தான் எப்ப பார்த்தாலும் அது இல்ல, இது இல்ல, அது வலிக்குது, இது வலிக்குது,
அப்படின்னு எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு செய்ய மாட்டாருன்னு, நீங்க ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாரே, ஆனால் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியத்தை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தர் சோதனை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கேட்டுதான் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளணும் அல்ல, ஆனால் நீங்கள் கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் யோசிப்பதற்கு முன்பாகவே என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் சொல்கிறாரு. அவர் துல்லியமா கணக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. நீங்க முயற்சி எல்லாம் வீண். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய சாலமோனே சொல்றாரு, வானத்துக்கு கீழையும் பூமிக்கு மேலேயும் எல்லாமே என்னதான்? ஆமா. 1000 வாட்ஸ் பார்த்துக்கிறீங்களா? 1000 வாட்ஸ் பல்பு எப்படி எரியும்? அந்த மாதிரி 1000 வாட்ஸ். அல்லேலூயா. அவர் சொல்றாரு ஒண்ணுமே இல்ல, வானத்துக்கு கீழையும் பூமிக்கு மேலே எல்லாமே என்னதான்? மாயைன்னு அனுபவப்பட்டவர் சொல்லும் பொழுதே நம்ம என்ன செஞ்சுக்கணும்? திரும்பிக்கணும். இல்ல நானும் கட்டி பார்த்து தான் நம்புவோம் அப்படின்னா சோதனம் அந்த நாட்கள் இந்த நாட்களுக்கு செட் ஆகாது. அதனால கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது அந்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த எலியாவின் ஆவி வரும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அநேக ஜனங்கள் தேவன் பக்கமாய் திருப்பப்படுவார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சில பரிசுத்தவான்களை எழுப்பி தேசத்தினுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். மோசேயை எழுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டமைத்தார். அல்லேலூயா. அதன் பிறகு காலேபை எழுப்பினார். அதன் பிறகு யோசுவாவை எழுப்பினார். அதன் பிறகு கிதியோனை எழுப்பினார். அதன் பிறகு கர்த்தர் எப்தாவை எழுப்பினார். அதன் பிறகு சிம்சோனை கர்த்தர் எழுப்பினார். அதன் பிறகு தெபோராவை கர்த்தர் எழுப்பினார். சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார். இப்படி அநேகரை பார்க்கும்போது எஸ்தரை எழுப்பினார். ஆண்டவர் மொர்தெகாயை எழுப்பினார். அதன் பிறகு பார்க்கும்போது எலியாவை எழுப்பினார். எலிசாவை எழுப்பினார். பேதுருவை எழுப்பினார். கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுலை எழுப்பி கர்த்தர் இந்த பூமியில் பெரிய அசைக்கத்தக்க காரியத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. எந்த ராஜ்யமும் இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆண்டவர் அந்தந்த காலகட்டத்தில் எழுப்பின பரிசுத்தவான்களுக்கு முன்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான காரியமும் அவர்களை தொட முடியவில்லை. ராஜ்யம் அசைந்தது. தேவநாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களை தான் நம்பி இருக்கிறார். பக்கத்து பக்கத்தில் ஆண்டு உங்களை தான் நம்பி இருக்கிறார். உங்க மேலதான் எலியாவின் ஆவியை ஊட்டலான்னு திட்டம் வச்சிருக்கிறார். நீங்க என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? தேவன் திட்டம் வச்சிருக்கிறாரு. உங்க திட்டம் என்ன? பக்கத்து பக்கத்தில் உங்க திட்டம் என்ன? உங்க மேலதான் எலியாவின் ஆவியை ஊற்ற வேண்டும்ங்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன திட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஒருவேளை பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம். அதான் நம்ம ஒருவேளை காசு பணத்துல குறைவு போட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் ஆண்டுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. தேவன் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் அவர் தெரிந்து கொண்டதுதான். கர்த்தர் அவர்கள் மீது எலியாவின் ஆவி எப்படிப்பட்ட ஆவி தெரியுங்களா? அது பலமுள்ள ஆவி. அல்லேலூயா. ராஜ்யத்தை அசைக்கத்தக்கதான் ஆவி. ராஜாவையே ஓட ஓட விட்ட ஆவி. கொட்டாவி எந்த ஆவிங்க? எந்த ஆவி? எலியாவின் ஆவி. ராஜாவே துரத்துற அளவுக்கு ஒரு ஆவி கிரிய செஞ்சதுன்னா அந்த ஆவிக்கு பேர் தான் என்ன ஆவிங்க? எலியாவின் ஆவி. அந்த ஆவியை கடைசி நாட்கள்ல நம்ம மேல ஊத்துனாதான் இங்க இருக்கிற ராஜாக்களை அசைய பண்ணுவதற்கு தேவன் அப்படிப்பட்ட ஆவி உடையவர்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவிகளை எழுப்புவதற்கு ஆண்டவர் சபைகளில் சிலரை தெரிந்து வைத்திருக்கிறார். நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மொச பிடிக்கிற என்ன சொல்லுவாங்க? மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பாருங்க. அதாவது முயல் சொல்லுவாங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க? மொசங்கிறது முயல்களா? அதாவது அந்த மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா என்ன சொல்லுவாமா? என்ன அர்த்தம்? இந்த நாய் அந்த முயலை பிடிக்குமா பிடிக்காதான்னு மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிருமா. இது உலகத்தில் இருக்கிற பழமொழி. அப்ப அபிஷேகம் பண்ணப்படாத ஒரு மனுஷனே இந்த நாய் இந்த மொசப்பு இந்த முயலை பிடிக்குமா பிடிக்காதான்னு கண்டுபிடிக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற சிலர் மேல எலியாவின் ஆவி வருமா வராதான்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதுங்களா? முடியும். மூஞ்ச பார்த்தாலே இது செட் ஆகுமா செட் ஆகாதான்னு என்ன செய்யும் சொல்லுங்க. திடீர்னு மூஞ்சி உங்களுக்கு சின்னதா போச்சு. உங்க மேல ஊத்துறாரு. சின்ன ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். நீங்க கோச்சு கூட
நான் நிறைய தெருப்பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நிறைய தெருப்பிரசங்கம் உங்களுக்கே தெரியும். நிறைய இடங்கள்ல போகும்பொழுது தெருப்பிரசங்கம் கிராமங்கள்ல அப்படி அந்நிய ஜனங்கள் மத்தியிலேயே அவ்வளோ தெருப்பிரசங்கம் பண்ணியிருக்கோம்னா இது நம்ம ஜனங்கள், அது நம்ம வீட்டு பிள்ளைகள், நம்ம தாய் தகப்பன்மார்கள் குறைகளை புரிஞ்சு கூட பேசுவேன். என்னங்க சிரிக்கிறீங்க? ஆமா, எனக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட உரிமையை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. உலக மக்கள் மத்தியிலே அப்படி பேசுவோம்னா நம்ம மக்கள் மத்தியில கரெக்டா என்ன செய்வேன்? பேசுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல சிலரை அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய எலியாவின் ஆவியை ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த எலியாவின் ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு சபை என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நான் சில நேரம் கொடுத்து பேச விரும்புகிறேன். அதைத்தான் இவ்வளவு நேரம் கொடுத்து என்ன சொல்கிறோம், சபைக்குள்ளே இருக்க வேண்டியது. ஆனால் இப்ப இருக்குதா என்று யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய நம்மளை நாம என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சிலருக்குள்ள இருக்கும், ஆனா இப்ப அது இருக்காது. சிலருக்குள்ள இருந்திருக்கும், ஆனா இப்ப என்ன செய்யல, இல்ல. சிலருக்குள்ள இருக்கவே இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரியே நடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இருக்காது, ஆனா இருக்கும். எப்படி பாஸ்டர் இருக்காதுங்கிறீங்க, அப்படி இருக்குங்கிறீங்க? இருக்குதா இல்லையா? ஒழுக்கமா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரியே ஒரு பாவனை பண்றேன். நீங்க நல்லா கவனிக்கிறீங்களா? இப்படி எப்படி இருந்தாலும் சரி, கடைசி நாட்கள்ல உங்க மேல என் மேலையும் கர்த்தர் எலியாவின் ஆவியை ஊற்றும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இனி கர்த்தர் உங்களை விடுகிறதாவே அவருக்கு இல்ல. இந்த ஒரு எலியாவின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டுமேனால் ஒரு 5 காரியம், ஒருவேளை இந்த வாரம் முடியலாம், அடுத்த வாரம் இந்த கண்டினியூ பண்ணி நான் பேசுறேன். 2 காரியத்தையாவது இன்றைக்கு பேச நான் உங்களிடத்துல முயற்சி பண்ணுறேன். முதல் காரியம், தேவ சமூகத்தில் நிற்கிற ஆவி நமக்கு தேவை. என்ன தேவைங்க? தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஆவி நமக்கு தேவை. நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19வது அதிகாரம், 3 அதிகாரத்தையும் வாசித்தால் இங்க பார்க்கும்போது எலியாவை குறித்துதான ஒரு முன்னோட்டம், ஒரு பெரிய அறிமுகத்தை கர்த்தர் செய்கிறார். இங்க பார்க்கும் பொழுது இந்த எலியா பிரகாசமா இருந்ததையும் இந்த 3 அதிகாரத்தில் காட்டுகிறது. இந்த 19ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது இந்த எலியா மங்கி எறிகிறதையும் ஆண்டவர் வேதத்தில் எழுதாமல் விட்டுவிடவில்லை. இந்த 3 அதிகாரத்தில் எலியாவை குறித்து பிரகாசமா இருந்ததற்கு ஒரு காரணம் உண்டு, அவன் மங்கி போய் எறிகிறதற்கும் ஒரு காரணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது நீங்க இப்படி எடுத்து வாசிச்சு பாருங்க. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகாபை நோக்கி இந்த வருஷங்களிலே இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இங்க பார்க்கும்போது எலியாவுக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால், என்ன ஐடென்டிஃபை என்று கேட்டால், அவன் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது வேதம் சொல்கிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அவனுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? நான் தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்திலே நிற்கிறவன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். இன்னைக்கு நம்ம எப்படி அடையாளப்படுத்திக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய அடையாளம் என்ன? நான் யாரு தெரியுமா? நானு இப்படி பேருக்கு பின்னாடி அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க எலியா தீர்க்கதரிசி தன் பேருக்கு முன்னாடி போடுகிற அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தேவ சமூகத்தில் நிற்கிறவன், எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்மளுடைய அடையாளம் என்ன? நான் எந்த அடையாளத்தோடு நாம் தேவ சமூகத்தில், நான் பாஸ்டர் வேண்டாம்னு சொல்ல, ரெவரண்ட் வேண்டாம்னு சொல்ல, ரைட் ரெவரண்ட் வேண்டாம்னு சொல்ல, பிஷப் வேண்டாம்னு சொல்ல. இதனால பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கோம், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் எடுத்திருக்கோம். தேசத்தை அசைய பண்ணக்கூடிய ஒரு ஆவி எழுப்புமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த பிஷப் பட்டத்தினால 7200 ரூபாய், என்னங்க 7200 ரூபாய் கொடுத்தா பிஷப் பட்டம் கொடுக்குறாங்க. அந்த 7200 ரூபாய் கொடுத்து வாங்குறதுனால ஒரு ராஜ்யம் அசைக்கப்படும்னா 70000 கொடுத்தா கூட என்ன செய்யலாம்? வாங்கலாம். அதுல ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய அடையாளம் என்ன? நாம் எப்படிப்பட்ட அடையாளத்தோடு தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் உலா வந்து கொண்டிருக்கிறோம்? தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? இங்க பார்க்கும்போது எலியாவை குறித்து ஆண்டவர் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின்
தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். முதல் இந்த எலியா தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய அடையாளம் என்ன? எந்த அடையாளத்துல உலா வந்துட்டு இருக்கிறீங்க? நான் யார் தெரியுமா? அல்லேலூயா. என் பேர் என்ன தெரியுமா? நான் எப்ப ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? அல்லேலூயா. நான் எப்ப வந்தேன் தெரியுமா? அல்லேலூயா. நான் வள்ளியில அந்த சபையை உருவாயிருக்கிறது தெரியுமா? அல்லேலூயா. நம்முடைய ஐடென்டிஃபை என்ன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவனுக்கு முன்பாக அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ மனிதன். அப்போ நீங்களும் நானும் இந்த தேசத்தை அசைய பண்ண வேண்டுமேயானால், எலியாவின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டுமேயானால், முதலாக நமக்கு தேவை சமூகத்தில் நிற்கிற ஆவி நமக்கு வேணும். அதை சொல்ல மாட்டீங்களா? நீங்க அதைத்தான் முதல் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் நம்மை இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் நம்மை ஆண்டவரை தெரிந்து வைத்திருக்கிறார். சங்கீதங்கள்ல வாசியம் 42:1 மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை நோக்கி என்ன செய்யலாமா? வாஞ்சித்து கருகிறது. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் சபைக்குள்ளாக இருந்த ஐக்கியம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? ரட்சிக்கப்பட்ட பொழுது சபையோடு இணைந்திருந்த ஒரு ஐக்கிய உறவு இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கா? இல்லன்னா எலியா ஆவி நமக்குள்ள என்ன செய்யல, என்ன கிரியை செய்யலன்னு அர்த்தம். அதில் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் சபையே கெதின்னு வாழ்ந்துட்டு இருந்தோமே, இன்னைக்கு சபையை பத்தி யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கா? ஆனா இங்க தாவீதை பத்தி சொல்றாரு, 1000 ஆண்டுகள் வாழ்வதை பார்க்கிறோம், 1000 நாட்கள் வாழ்வதை பார்க்கிறோம், உங்களுடைய பிரகாரங்களில் வாழும் சொல்லுங்களேன். ஒரு நாள் அவன் சாதாரணமாக ராஜாவா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அவர்கிட்ட போய் சொல்றாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போலாம்னு சொல்றாங்க. அப்ப தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது எப்படி இருந்துச்சாமா? மகிழ்ச்சி. சாதாரண நாள் இல்ல. ராஜாவுக்கு சொல்றாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கிறாங்க. சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது என் இருதயம் எப்படி இருந்துச்சாமா? மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்குது? எட்டே பொங்கலுக்கு சர்ச்சு என்னங்க, அவர் இம்மானோ வாரமானா அதிக பெருசுதான் இருக்காரு. ஆமா, நான் ரட்சிக்கப்பட்ட சபையில ஒரு தகப்பனர் ஒரு போதக சும்மா ஊழியத்துக்கு என்று வந்து ஊழியம் செய்த தேவ மனிதன். எனக்கு அழைப்புள்ள ஆண்டவரை அழைத்தால் வருவேன் என்று இப்போதைக்கு ஊழியம் செஞ்சுட்டு இப்போதைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வாரம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அழைப்புகள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருக்கு என்ன ஒரு வாரமான சொல்லிட்டு தான் இருப்பார். எட்டே முக்காலுக்கு போகணும் அப்படி என்ன நமக்கு எழுதி வச்சிருக்கிறா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு ராஜாவா இருந்த தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது எழுதி புரிஞ்சாமா? மகிழ்ச்சியா இருந்த. அது மட்டும் அடுத்த வருஷம் வாசி பாருங்க, 122 வாசி பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது 122 தான். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அப்படி என்ன அர்த்தம்? வெறும் வார்த்தை மட்டும் சொல்லல, அந்த எருசலேமுக்குள்ள கர்த்தருடைய வாசல்ல என் கால் என்ன செஞ்சமா போய் நிக்குது அப்படின்னு அர்த்தம். அவர் சொன்னது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் போய் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தார். இந்த கடைசி நாட்களில் எலியாவின் ஆவி நமக்குள்ள ஊற்றப்பட வேண்டுமே. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முதல்ல நம்ம அது தேவ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, நம்ம வெறும் பாட்டு மட்டும் பாடக்கூடாது. எழுப்புதல் என் தேசத்தில் என்ன செய்யணும்? என் கண்கள். ஆமா, அப்படி பாடும்போது எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். உடனே ஆண்டு பார்ப்பாரு, முதலாவது உன்னை போட வேண்டும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் கர்த்தர் அறிந்து ஆராய்ந்து இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் என்னல்ல டாக்கிங் இல்ல, அது எதுல இருக்கு தெரியுமா? கிரியையில் இருக்குது. ஆனா நம்மள்ட்ட என்னதான் இருக்குது? sitting and talking and sitting and talking and sitting and talking. அப்படி ஃபைனலா sitting and talking என்ன பார்த்தா ரெண்டு குடும்பத்துக்கு அயோகரா. ஹalleluya. sitting and talking and sitting and talking ஒன்னதி என்ன செய்யல, இன்ன வரைக்கும் நம்ம சாதிக்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் மவுத்துல இல்ல, பேச்சுல இல்ல. அது எங்க இருக்குது? பலத்துல இருக்கு. அந்த பலம் எப்படிப்பட்ட பலம் தெரியுமா? எலியாவின் ஆவியை உடைய பலம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை இந்த கடைசி நாட்களில் எடுத்து பயன்படுத்த வேண்டுமானால் இந்த எலியாவின் ஆவி நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கும். இந்த எலியாவின் ஆவி நமக்குள்ள இருக்கணும்னா முதலாவது நான் தேவ
சமூகத்துல இப்ப என்ன செய்யணும்? நிற்கணும். தேவ சமூகத்துல நிற்கிற தேவ மனிதனாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்துல நின்ன எந்த மனுஷனும் தோற்று போனதா சரித்திரமே. தேவ சமூகத்துல போய் நின்ன எந்த பரிசுத்தமான வாழ்க்கையில அவன் இழந்து போனதாய் சரித்திரம் இல்லை. ஆயிரங்களாய், லட்சங்களாய், இரட்டத்தனையாய் கட்ட நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. தேவ சமூகத்துக்கு என்ன இல்லை சொல்லுங்களேன், நேரம் இல்லை. அல்லேலூயா. தேவ சமூகத்துல உட்கார்ற நேரம் இந்த பிசாசு கூடவே இருக்கலாம். என்னங்க, இந்த பிசாசு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை. கையே நமக்கு வலிச்சு, சிலருடைய கை ரேகையெல்லாம் தேஞ்சே போச்சு. அல்லேலூயா. நானும் பார்த்தேன். அப்பெல்லாம் நிறைய கோடு இருக்கும். இப்பெல்லாம் சிலருடைய கை ரேகையில கோடு கொஞ்சமே என்ன செஞ்சுட்டு இருக்குது? தேய்மானம். வண்டிக்கு தேய்மானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சக்கரம் ஓடி ஓடி தேய்ஞ்சு போச்சுன்னா அந்த கம்பி வெளியே தெரியும். அந்த கம்பி வெளியே தெரிஞ்சுச்சுன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இனி இந்த டயர் என்ன செய்யாது, இனி செல்லாது, நீ சீக்கிரத்துல டயர் என்ன செஞ்சுக்கோ, மாத்தி போட ஒரு எச்சரிப்பு. சிலருடைய கையில் இருக்கிற ரேகையில என்ன செஞ்சுட்டு இருக்குது? அழிஞ்சிட்டு வருது. கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. சிலருடைய செல்போன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பார்க்கவே வெடிச்சிருந்தாமா. இங்க கவனி, என்னை பாருங்க. சிலருடைய செல்போன் யூடியூப் பார்க்கும்போது என்ன செஞ்சிருந்தாமா, அது ஒருவேளை வெடிச்சு சேதாரமாகாம இருந்தா கூட பரவாயில்ல, வெடிக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிறவங்களுடைய உயிரும் போயிருந்தாமா. அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பாரா? அல்லேலூயா. எத்தனையோ ஜெபத்தை கேட்கிறார், இந்த ஜெபத்தை கேட்க மாட்டாரா? ஆண்டவரே, இரவு 10:30 மணிக்கு மேல், இல்ல வேண்டாம், ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து 11 மணிக்கு மேல் யாரெல்லாம் செல்போனை பயன்படுத்துகிறார்களோ அந்த செல்போனுடைய பேட்டரி எல்லாம் என்ன செய்யப்படுவதாக, வெடிக்கப்படுவதாக கூடி ஜெபம் பண்ணோம்னா வெடிக்கவே வெடிக்காதா? வெடிச்சதுன்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டுரும். அதனால நீங்க கண்ணு கருத்துமா நாம் தேவ சமூகத்தில் இருக்கிற நேரத்தை திருடுகிற இந்த பிசாசை என்ன செய்யணும்? அந்த பிசாசோட தான் பசங்க நீங்க டெய்லி இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேற வழி இல்லை. அல்லேலூயா. நல்லதுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும், தீமைக்கு பயன்படுத்த என்ன அப்படியே தடவிட்டே இருக்கிறது. என்னங்க, அப்படியே தடவி பார்த்து என்ன, நான் நீ கூட்டி கழிச்சு பாருங்க. 2 மணி நேரம் பிசாசு நம்ம நேரத்தை எப்படி தெரியுமா திருடுறான்? ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு உங்களுடைய லைஃபை யோசிச்சு பாருங்க. உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அது நிமித்தம் நம்ம சஞ்சலப்பட்டிருப்போம். கை கால் வலி எடுத்துக்கிட்டாலும் இங்க இருக்கிற நரம்புகளெல்லாம் என்ன செஞ்சிடும், வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி செல்போனை பார்ப்பதனால ஆயுசு குறைவு என்று அநேக விதமான டாக்டருங்க சொல்றாங்க. அது இந்த செல்போனால நிறைய ஆண்மை தன்மை குறைவு ஏற்படுது. இந்த காலகட்டத்தில் திருமணமான பெண்களுக்கு வெகு சீக்கிரத்தில் அந்த கர்ப்பப்பையினுடைய பிரச்சனைகள், அந்த என்ன சொல்றது, இதுல அந்த என்ன சொல்றது யூட்ரஸ்ல பிரச்சனைகள்லாம் வருவதற்கு மெயின் காரணம் இப்படி நுண்ணறிவுள்ள சில காரியங்களை அனுதினமும் நம்ம பயன்படுத்துவதனால் பக்க விளைவுகள் நிறைய ஏற்படலாம். அல்லேலூயா. பக்க விளைவு ஏற்பட்டாலும் பக்காவா பயன்படுத்துற ஒரே ஒரு கிரிமினல் மைண்ட் யாருக்கு தான் இருக்குது? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தான் இருக்குது. இதுல இருந்து நம்ம வெளியே வந்தா தான் எலியாவின் ஆவியை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள முடியும். வெறும் பாட்டு மட்டுமே எழுப்புதல் தேசத்துல என்ன செய்யணும், காண வேண்டும்னா அவர் பார்ப்பார். உன்னை போட்டா தான் எழுப்புதல் வரும் அப்படின்னு நினைச்சிருவார். அவர் நம்மளைய போற்றுவார். அதனால தயவு செய்து தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எலியாவின் ஆவி நமக்குள்ளே வந்தா நம்ம என்ன சொல்லுவோமா, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவனே கிரியை செய்கிறார். நான் என்கிற வார்த்தை எலியாவின் ஆவி உடைய பிள்ளைகளுக்கு வரவே வராது. உலகம் மட்டும் சொல்றாருங்க, நான் நீ என்று சொன்னால் உதடுகள், எவ்வளவு அழகா மரம் வச்சிருப்பீங்க. நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டுமா? அப்போ நான் நீங்கிற வார்த்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆமா, ஆண்டவருடைய அந்த ஆவி நமக்குள்ள வந்தா இனி நான் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இனி கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன செய்யறாரு, எனக்குள் வாசம். அப்ப நான் இல்ல, அப்ப நான் என்ன செய்யறேன், என்னை அடக்கம் பண்ணிட்டாங்க. இனி நான் அல்ல, இனி எனக்குள் கிரியை செய்கிற கர்த்தர். அப்போ ஒருவேளை நான் இல்லாமல் கர்த்தராய் இருப்பார். ஏனால் அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு இந்த எலியாவின் ஆவி கடைசி நாட்கள் என்ன செய்வோம், நமக்குள்ள கிரியை செய்வோமா? எப்பொழுது நம்முடைய சுயம் நமக்கு எப்பொழுது வெளிப்படுகிறதோ அப்பொழுது எலியாவின் ஆவி நமக்கு என்ன செய்யலாம், நமக்கு செட் ஆகும். நீ பக்கத்து பார்த்துக்கோங்க, நான் நீ சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. பாசம் போய் செய்யத்தான் சொல்றேன். சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு அதே தான். அதையில எனக்கும்
எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ஒண்ணுதான். ஆமா, நான் தான் சர்ச்சை கட்டினேன், அல்லேலூயா, நான் தான் சபைக்கு போதுகர், நான் தான் பண்ணேன், நான் தான் போய் ஆத்மாவுடைய பண்ணேன், நான் தான் போய் ஜெபம் பண்ணேன், நான் தான் சொல்லிட்டே இருந்தேன்னா ஆண்டவர் பாப்பாராம். பார்த்துட்டே இருந்துட்டு, ஏப்பா உனக்கு சாப்பாடு கொடுத்தது நானு, உனக்கு உறைவிடம் கொடுத்தது நானும், உனக்கு வீட்டை கொடுத்தது நானு, உனக்கு பிள்ளைகளை கொடுத்தது நானும், பிள்ளைகளை படிக்க வைக்கிறது நானும், இப்ப எது கேட்டாலும் நீங்கிறியே, சரி நீ எனக்கு வேண்டாம், நீ கொஞ்ச நாள் உட்காரு, நான் இன்னொருத்தனை எழுப்பிட்டேன்னு கர்த்தர் எழுப்பிட்டாருன்னா நம்மளால செய்ய முடியாது. அதனால காற்று உள்ள போதே அப்படி ஒரு பழமொழி இருக்குது. அப்போ நமக்கு புத்தி இருக்கும் நேரத்திலேயே நம்ம தெளிவாயிரணும். நான் அல்ல, அப்போ தான் பவுல் சொல்றாருங்க, நான் பிழைத்திருப்பது நான் அல்ல, அல்லேலூயா, எனக்குள் கிரியை செய்கிற ஆவி. அதனாலதான் சொல்றாரு, இங்க சொல்றாரு, இனி நான் அல்ல, இந்த கலாத்தியர் 2:20 சொல்றாரு, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், அல்லேலூயா. இனி இல்ல எனக்குள்ள, இங்க பார்க்கும் பொழுது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவித்திருக்கிறார். அதனால எனக்குள்ள ஃபுல்லா அவர்தான். என்னங்க நம்ம பக்கத்துல, எனக்குள்ள ஃபுல்லா அவர்தான். அதனாலதான் நிக்கிறேன், தில்லா ஃபுல்லா அவர்தான். அதனாலதான் நிக்கிறேன், இல்ல. அதனாலதான் மக்களுக்கு சிலருக்கு என்னை பார்க்கும் பொழுது இருக்குது முள்ளா. அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் கோபியா வருதா? அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன் உங்களுக்காக தான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்குள்ள ஃபுல்லா இருந்தா தில்லா நிக்கலாம். சிலருக்கு அது முள்ளா குத்தலாம், தப்பு இல்லை. ஆனா நம்ம அவருக்குள் பிழைத்திருக்கிறோம் என்கிற அந்த ஒரு பெரிய வைராக்கியம் தான் நமக்கு இருக்கிற பலன். இந்த எலியாவின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்யணும்னா நம்ம அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இனி நான் அல்ல, சொல்லுங்க பாருங்க, இனி நான் அல்ல, என்னை அடக்கம் செய்து விட்டேன். எப்ப தண்ணீர் மூழ்கிறேனோ அப்பயே அன்புவ கத்திருந்துட்டாரு. அடக்க ஏன் தெரியுமா? இவன் எவ்வளவு மோசமானவன் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். இனி நீ சும்மா இரு, உனக்குள்ள இருந்து நான் கிரியை செய்வேன். கர்த்தர் நம்மை அடக்கி வச்சிருக்கிறார். ஆனாலும் சில நேரத்தில் நம்ம திமிரிட்டு என்ன செய்யறோம்? அது இனி அடங்கும்படி எலியாவின் ஆவியை கர்த்தர் நம்ம மீது ஊற்றுகிறார். இந்த எலியாவின் ஆவி நமக்கு என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, இந்த எலியாவின் ஆவி நம்மை தேவ சமூகத்தில் கொண்டு போய் நம்மை நிறுத்தும். தேவனோடு அதிக நேரத்தை செலவு செய்ய, தேவனுடைய சத்தத்தை கேட்க, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, தேவன் சொல்லுகிற காரியத்தை புரிந்து கொண்டு தேசத்தினுடைய சூழ்நிலைகளுக்காக, தேசத்தில் வரப்போகிற காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி ஒரு ஆவி நம் மீது கர்த்தர் ஊற்றுவார். அந்த ஆவி தேசத்திற்காக ஜெபிக்க வைக்கும். அந்த ஆவி தேவ சமூகத்தில் போய் உட்கார வைக்கும். அந்த ஆவி இனி வரக்கூடிய காலங்களில் கர்த்தர் என்ன செய்ய போறார் என்பதை நமக்கு உணர்த்தும். அந்த உணர்த்துதல் நம்மை தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் நம்மை ஜெபிக்க போராட அந்த ஆவி நம்மை உந்தி தள்ளும். அந்த ஆவி தான் கர்த்தர் நமக்கு இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு தருவேறு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி நீங்க பார்க்கும் பொழுது எலியாவின் ஆவி கர்த்தருடைய சபையில ஊற்றப்படும் பொழுது அந்த தேவ சபை, தேவன் விரும்புகிற சபை, ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சபை, எலியாவின் ஆவி ஊற்றப்பட்டிருந்தா அந்த சபைக்குள் இருக்கிற ஜனங்கள் அநேகரை தேவன் பக்கமாய் திருப்புவார்களாம். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்துவார்களாம். நான் உட்கார்ந்து இருக்கிறேன், இதே இடத்துல தான் உட்கார்ந்து இருப்பேன், இனி ஆண்டவர் வருகிற வரைக்கும் இந்த சேர்ல தான் உட்கார்ந்து இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த ஆவிக்கு பேரு எலியாவின் ஆவி இல்லையாமா. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்ல இருந்து எந்திரிச்சு, அல்லேலூயா, நீங்க கிராமங்களுக்கு போய் பட்டணங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் அங்க சுவிசேஷ பணியை செய்வதற்கும் உங்களுடைய சேர்ல இருந்து உங்களை எழுப்பி விட போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க சேர்ல இருந்து எந்திரிச்சு போவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. 5-6 பேர் தான். அப்படி நீங்க எந்திரிச்சாதான் புதிய ஒரு ஆத்மா நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்ல என்ன செய்வாங்க? வந்து உட்காருவாங்க. இல்ல பாஸ்டர், நீங்க வருகிற வரைக்கும் இந்த சேருக்குமே 10 வருஷம் தான் கேரண்டி. அதுக்கப்புறம் உடைஞ்சாலும் எனக்கு தெரியாது, நீ உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல உடைஞ்சாலும் உடைஞ்சிடும். சிலருடைய சேர் வீக் ஆகும் பொழுது உடைஞ்சிடும். நம்மை கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு நம்மை வைத்திருக்கிறார். நம்ம காலகட்டத்துக்கு பிறகு நம்ம எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக எலியாவின் ஆவியை கர்த்தர் நம்மை ஊற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அப்படி பார்க்கும்போது நீங்க எழுதப்பட்டிருக்கிறது, நீங்க எடுத்து வாசி பாருங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை எடுத்து வாசி பாருங்களேன். அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து நில் என்றார். இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தா இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. இதுவரையிலும் தேவ சமூகத்தில் நின்று சாதித்த எலியா
இப்பொழுது மங்கி எரிகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். இப்பொழுது கூடி குறுகி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இப்ப வாசிங்க, அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக மந்திர சமூகத்தில் நின்று அப்படிங்கிறார். எலியாவே, இதுவரைக்கும் என் சமூகத்தில் நின்று எத்தனையோ காரியத்தை நீ சாதிச்சுக்கிட்டே, இதுவரைக்கும் என் சமூகத்தில் நின்று நீ ஜெபித்த காரியத்துக்கெல்லாம் பதில் கொடுத்திருக்கிறேனே, நீ கேட்ட காரியத்தை எல்லாம் உனக்கு தந்திருக்கிறேனே, உனக்கு மழை இல்லாத இடத்துல மழையை கொடுத்திருக்கிறேன், உனக்கு நீ செத்து போன குழந்தை உயிரோடு எழுப்பி இருக்கிறேன், நீ சொன்னா அப்படியே மேக நிக்குது, நீ சொன்ன எல்லா காரியத்தையும் சொல்லுகிறேன், நான் கேட்டிருக்கிறேன், உனக்காக காலத்தை கூட போசிக்க வச்சிருக்கிறேன், நீ என் சமூகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன், இப்ப என் சமூகத்துல நீ நிற்கும் பொழுது செஞ்சிருக்கிறேன், இப்ப என் சமூகத்தை விட்டு நீ போயிட்டு மீண்டும் என் சமூகத்திற்கு வந்து நில் என்று கர்த்தர் சொல்லுகிறது. நான் பார்க்கிறோம், இது நமக்காக எழுதப்பட்ட வார்த்தையை போல நான் உணர்ந்தேன். நேற்று நைட் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசுறது போல உணர்ந்தேன். ஆமா ஆண்டவர், 6 மணி நாட்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த வைராக்கியம், துடிப்பு, ஜெபம், அப்ப கேட்ட பொழுதெல்லாம் ஒரு உண்மை இல்லைனாலும் கர்த்தர் தருவார்கிற நம்பிக்கை. இப்ப காலங்கள் மாற மாற வசதி வாய்ப்புகள் பணமும் தேவைகளும் சேர 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 தேவ சமூகத்தை விட்டு நம்மளுடைய சுயநலத்துக்கு போயிட்டுமே, தேவனுடைய திட்டத்தை மறந்துட்டுமோ, தேவனுடைய சமூகத்தில் விடுவதை விட்டுட்டு நான் இப்ப இன்னொரு இடத்துல போய் நின்று கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு ஐயப்பாடு வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், மீண்டும் நீ என் சமூகத்திற்கு வந்து நில் என்று எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்பினார். அதில் இன்னைக்கு ஆலயத்தில் சிலரை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். இதுவரையிலும் தேவ சமூகத்தை விட்டு விலகி நாம் போயிருப்போம். இனி கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட சமூகத்துக்கு மீண்டும் நம்மை வந்து நிற்கும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது ஆண்டு என்ன செய்வார்? ஆலயத்துல கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற இந்த ஆவி டூப்ளிகேட் ஆவி, இந்த ஒரு எலியாவின் ஆவி போய் படுத்திருக்கிறது பாத்தீங்களா, அந்த சூழச்சடிகளை ஒளிஞ்சு, அது ஒரு டூப்ளிகேட். ஹல்லேலூயா. டூப்ளிகேட்டுக்கு தான் வேல்யூ ரொம்ப அதிகமா கம்மிங்களா? டூப்ளிகேட்டுக்கு வேல்யூ கம்மி, ஆனா ஜொலிக்கும் போது பளிச்சுன்னு ஜொலிக்கும். நீங்க தங்கத்தையும் இன்னொன்னுங்க என்ன சொல்லுவாங்க, அந்த கவரிங் இன்னும் நீங்க வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, தங்கம் பார்ப்பதற்கு தங்கம் மாதிரி என்ன செய்யாது, ஆனா சொக்க தங்கம், ஆனா தங்கம் மாதிரி என்ன செய்யாது தெரியாது. ஆனா கவரிங் பார்த்தீங்கன்னா மின்னும், ஆனா முரசி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது என்னது, அது டூப்ளிகேட். இப்போ இந்த எலியாவிக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவீங்க? டூப்ளிகேட். இவன் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? சூழச்செடிகள் உட்கார்ந்துட்டு. ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? இதுவரையிலும் தேவ சமூகத்தில் நின்று சாதிச்ச எலியா இப்போ ஒரு லேடி, அதே என்னங்க, ஒரு ஓல்டு யங் லேடி சொன்ன வார்த்தையினால இப்ப பயந்து போய் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? ஜீவன் போயிருமோ, ஏன்னா ஆல்ரெடி தீர்க்கதரிசிகளெல்லாம் போட்டு தள்ளிட்டா, இனி மிச்சமா இருக்கிறது நான் மட்டும்தான், என்னையும் இந்த ஓல்டு யங் பியூட்டிஃபுல் லேடியை முடிச்சிருவாளோன்னு பயந்து எங்க உட்கார்ந்துட்டாரு? ஆமா, சில வார்த்தைகள் நான் இங்கிலீஷ்ல பேசுறேன்னா ரொம்ப நாகரிகம் கருதி என்ன செய்யறவங்கள்ட்ட இங்கிலீஷ்ல தமிழ்ல பேசினா அது ஒரு மாதிரியா இருக்கும். நீங்க மூஞ்சி சுழிச்சுக்கிறீங்கன்னா சில நேரத்தில் இங்கிலீஷ்ல பேசுறேன். அதுல இந்த ஓல்டு யங் பியூட்டிஃபுல் லேடி சொன்ன வார்த்தையை கேட்டு எலி எங்க உட்கார்ந்துட்டாரு? சூழச்செடிகள் உட்கார்ந்துட்டாரு. இதுவரையும் என் சமூகத்தில் நிற்கும் போது அற்புதம் செஞ்சனே, அடையாளம் செஞ்சனே எலியா, இப்ப போய் இந்த காரியத்தினால நீ விழுந்து போய் இப்ப சூழச்செடிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறே, நீ மீண்டும் எழுந்து என் சமூகத்துக்கு நீ என்ன செய்ய வான்னு சொல்லி தட்டி எழுப்புற. ஆனாலும் இந்த எலியாவுக்கு என்ன செய்ய விருப்பம் இல்லைங்க, ஒரிஜினாலிட்டியா இருப்பதற்கு விருப்பமே இல்ல, டூப்ளிகேட்டா இருப்பதற்கு தான் இப்ப மாசு இருந்து என் ஜீவனையாவது நீங்க எடுத்திருக்க ஆண்டவரே, இனி என்னால் என்ன செய்ய முடியாது, என்னால் ஒரிஜினாலிட்டி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாதுன்னு ஆண்டு சொல்றாரு. இல்ல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு, வெகு தூரம். ஏங்க உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்காரோ அதுல ஓடுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயிக்க வைப்பாங்க. மற்றவங்களை பார்த்து ஓடலாம் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அவரை போல இருக்கலாமா, இவரை போல இருக்கலாமா, அப்படி பேசலாமா, இப்படி பேசலாமா, அகசினரனை போல பேசலாமா, அல்லேலூயா இவரை போல பேசலாமான்னு என்ன செய்ய வேண்டாம். நீங்க உங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்ன செய்யாதீங்க, மாத்திக்காதீங்க. நீங்கள் எப்படியோ அப்படியே கர்த்தர் உங்களை அங்கீகரித்திருக்கிறார். ஒரு பெரிய யுத்தம் நடக்குதுங்க. யுத்தத்துல சவுல் அவரோட கூட இருந்த ஆட்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, கோலியா தெரிஞ்சுட்டு இருக்காங்க, ரொம்ப பயங்கரமா கெச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப தாவீது சாப்பாடு கொடுக்க என்ன செய்யறாரு, அண்ணங்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தூக்கு போசி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறார். இப்போ அங்க கோலியாத் பேசிக்கிற சத்தத்தை கேட்டு தாவீதால என்ன செய்ய முடியல, சும்மா இருக்க முடியல. தாவீது போய் சொல்றாரு, நான் இந்த
கோலியாத்தை என்ன செய்வேன், முறியடிப்பேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டா எல்லாரும் சிரிக்கிறான், எல்லாரும் பயங்கரமா கேலி கிண்டல் பண்றாங்க. இப்ப பண்றது போகலாம். அல்லேலூயா. நம்மளுடைய முன்னோர்கள் அன்னைக்கே இருந்திருக்கிறாங்க. முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது பார்த்துருக்கீங்களா? அன்னைக்கே பேசியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டே இருந்ததுனால தாவீதுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தாவீது போய் சவுல்ட்ட சொல்றாரு, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தினுடைய வாய் என்ன செஞ்சேன், கிழிச்சு போட்டேன். அப்புறம் கரடி வந்துச்சு, கரடியுடைய தாடையை பிடிச்சு போட்டேன். நீ நம்பியா, என்னால முடியும் அப்படின்னு சோதனம் நல்லா உரைக்கிற மாதிரி சவுல்ட்ட சொல்றாரு. இப்போ சவுலுக்கு கொஞ்சம் லைட்டா உரைச்சதுனால, அல்லேலூயா. ஏன் உரைச்சதுன்னா, அதுக்கு முன்னாடியே சவுலுக்குள்ள இருந்த ஆவியை விரட்டுவதற்கு கர்த்தர் தாவீதை தான் கர்த்தர் செஞ்சாரு, வச்சிருந்தார். தாவீது மேல ஒரு அபிஷேகத்தை முன்கூட்டியே வச்சிருந்தார். இது கொஞ்சம் அந்த சவுலுக்கு உரைச்சதுனால, சரி ரைட்டு நீ வான்னு சொல்லி அவனுக்கு கவசத்தை போட்டு விடுறாங்க, அவனுக்கு பெல்ட்டை கட்டி விடுறாங்க, அவனுக்கு கேடகத்தை போடுறாங்க. எதுவுமே தாவீதுக்கு என்ன செய்யல, செட் ஆகல. இவன் போட்டு பார்க்கறான், ஷூ கரண்டு விழுகுது. அல்லேலூயா. எனக்கு இந்த டூப்ளிகேட் என்ன செய்யாது, பிடிக்காது. எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் வைப்பேன்னு கவன்கள் எடுத்துக்கிட்டான். என்ன எடுத்துட்டான்? அந்த கவன்கள் எடுத்து என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க. பார்க்கிறவன் என்ன நினைப்பான்? இந்த காலத்துல கவன்கள் எடுத்துட்டு கோலியாத்தை அடிக்க போனாலும் என்ன நம்ம நினைப்போம், இவரு ஏதோ சர்ச்சுக்குள்ளே உட்காந்து பேர் வச்சிருச்சாடுங்க, இவருங்க பைத்தியம் பிடிச்சிருச்சாடுங்களே. அல்லேலூயா. வெறும் கல்ல 5 கல்லை எடுத்துட்டு கவன் எடுத்து வச்சுட்டான், சுத்தம் போயிட்டான். அவனுக்கு அதுதான் தெரியும், வேற எதுவுமே செய்யாது. அவனுக்கு பட்டையை பிடிச்சு பழக்கம் இல்ல. சவுலுக்கு பட்டையை பிடிச்சு பழக்கம் இருக்கு, அவனுக்கு கேடகத்தை பிடிச்சு பழக்கம் இருக்கு, அவனுக்கு பெல்ட்டை போட்டு பழக்கம் இருக்கு. ஆனா தாவீதுக்கு அந்த வகையான எந்த பழக்கமும் இல்ல. அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் அந்த வனாந்தரத்துல கவன்கள் எடுத்து சுத்தி விளையாடுவதும், கிண்ணறத்தை எடுத்து கர்த்தரை ஆராதிப்பது மாத்திரமே இது தாவீதுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. அவனுக்கு என்ன தெரியுமோ அதை கையில எடுத்துக்கொண்டு கோலியாத்துக்கு முன்பாக போய் நிற்கிறான். கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்தடித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு பிசாசுகளை துரத்துவதற்கு உங்க மேல கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறார். புதுசா ஒண்ணு என்ன செய்யாதீங்க, புதுசா ஒண்ணு உங்களுடைய ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரிஜினாலிட்டியை தொலைச்சு புதுசா டூப்ளிகேட்டா எதையை தேடி என்ன செய்யாதீங்க, நீங்க போக வேண்டாம். கர்த்தர் உங்களை இதை எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே கர்த்தர் உங்களை அவர் தெரிந்திருக்கிறார். ஆனால் இங்க பார்க்கும்போது எலியா தேவ சமூகத்தை விட்டு ஓடி போய்கிறார். கர்த்தர் விடுவீங்க. கர்த்தர் நான் ஆச்சரியப்பட்டு போன காரியம், அடிக்கடி மனசுல போடுற காரியம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆதாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறார், வேற ஆர் அவர் கேட்க வேண்டிய சூழ்நிலை எதுக்குங்க? அவர் ஏன் கேட்கணும்? அவருக்கு தெரியாதா ஆதாம் எங்க இருக்கிறான்னு? தெரியாதா? தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். நான் செய்ய வேண்டாம்னு சொன்ன காரியத்தை செஞ்சுட்டானே, நீ போ, இது எனக்கு வேண்டாம், எனக்கு இன்னொருத்தர் நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், நான் ஏற்படுத்திக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் ஒரு நாளும் சிந்தனையில கூட நினைச்சதில்லை. நமக்கு வேணா ஆண்டவர் இல்லைன்னா 1000 வழிகள் இருக்குது. ஆண்டவருக்கு உங்களை விட்டு வேற வழி கிடையாது. இப்ப வந்தவர்கள் உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட விதம், உங்களை விட்டா கர்த்தர் வேற யாரையும் தேடி அவர் போக மாட்டார். நாம நீங்க தான். ஆண்டவருக்கு ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு வேணா நிறைய ஆப்ஷன் இருக்கலாம். அதில் உங்களுக்கு வேணா இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நாளைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். இன்னைக்கு சபையில ஒரு கூட்டம் இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு கூட்டத்தோடு சேர்ந்துக்கலாம். இன்னைக்கு ஒரு வேலை நீங்க வேற விதமா பேசலாம், நாளைக்கு வேற மாதிரி பேசலாம். ஆனா ஆண்டவருக்கு உங்களை என்னை விட்டா ஆப்ஷனே கிடையாது. உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படியாய் நேசிக்கிறார். There is no option in the eyes of God. ஆண்டவருடைய பார்வையில உங்களையும் என்னையும் தவிர வேற ஆப்ஷனே கர்த்தருக்கு. அப்புறம் நம்ம தெரியாதா ஆதாம தேடி கர்த்தர் அப்படிதான் வந்தார். ஆதாமே நீ எங்கே இருக்கிற? ஏப்பா நான் செய்ய வேண்டாம்னு சொன்ன காரியத்தை நீ செஞ்சிருக்கிறியா? நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன நீ சாப்பிட்டியா? ஆமா ஆண்டவரே நான் சாப்பிட்டேன், இதனால நீ இப்படி ஒரு காரியம் நீ மன்னிச்சது, நான் சாப்பிட்டேன். ஆனாலும் கர்த்தர் ஆதாமை கேட்கிறார். அல்லேலூயா. நீதான் எனக்கு தேவை என்று ஆதாமை கர்த்தர் கேட்கிறார். தேவ சமூகத்தில் நிற்கிறவன் சாதிப்பான். நீங்கள் நாம சாதிப்பதற்காக பிறந்தவர்கள், சாதிப்பதற்காகவே மாமிசத்தில் மதித்தவர்கள், சாதிப்பதற்காகவே அவருடைய பழைய எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டவர்கள். புது அபிஷேகத்தையும் புது மனுஷனாகவும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எது தெரியுமா? நீங்கள் சாதிப்பதற்காக கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய ஒரு எலியாவின் ஆவியை கர்த்தர் உங்க மேல ஓற்றிருக்கிறார். நீங்க தேவ சமூகத்தில் நீங்க சாதிப்பீங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நிற்காம டூப்ளிகேட்டா சுத்திட்டே இருந்தீங்கன்னா நினைச்ச முடியாது, சாதிக்க முடியாது. சாதிப்பதற்கு நமக்கு ஒரிஜினாலிட்டி தேவை. 2வது காரியம், சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆவி. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் தேவ சமூகத்தில் நிற்கிற ஆவி. 2வது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆவி. நீ எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17:2 வாசிங்க. 2, 3, 5 வாசிப்போங்க.
5 வாசிங்க சார், 5 வாசிங்க. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே. ஆமா. 8 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி 9 எழுந்து சீரோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அடுத்த ஒரு 18ஆம் அதிகாரம் 1 வாசிக்கல, 1-2 வாசிங்க. அநேகரால் சென்ற பின்று 3ஆம் வருஷம் ஆகிய கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்கும்படி போனான். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆவிக்கு பெயர் தான் என்னவீங்க? எலியாவின் ஆவி. ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் இந்த எலியா என்ன செஞ்சார்? தேசத்துல மிகப்பெரிய பஞ்சங்க. பஞ்சம் சும்மா கொஞ்சம் நஞ்சம் பஞ்சம் இல்ல, தேசமே பஞ்சம். ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் கேரி தாற்றங்கரையாட்டி என்ன செஞ்சு உன்னை ஒழித்து கொண்டு. ஆண்டவர் நம்மளாதான் கேட்பேன், ஏன்டவரே இத்தனை விசுவாசி இருக்கிறாங்க, ஒரு வீட்டுல போய் தக்க சொல்லியிருந்தா கூட காலையிலேயும் மதியானம் நைட்டு நினைச்சிருப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. போய் ஆற்று பக்கத்துல போய் தங்க சொல்றீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதான்னு நம்ம நினைச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆனா இந்த ஆவியுடைய இந்த எலியா என்ன செய்யலாமா? எதிர்த்து பேசவே இல்லை. கேரி தாற்றங்கரை இன்னைக்கு போ, ஆண்டவரே போயிடுறேன், போயிட்டு அங்க போனாதான் தெரியுது. அந்த ஆற்றங்கரை அட்டையில இருந்து கர்த்தர் தண்ணீரை கொடுத்தா அங்க ஒரு காக்கா. என்னங்க ஏக்கா? என்னக்கா? காக்காவை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த காக்காவுக்கு காலையிலேயே அப்பமும் இறைச்சியும், மாலையிலேயே அப்பமும். விசுவாசிக்கு போயிருந்தாங்க கூட காலை மாலை நான்வெஜ் கிடைச்சிருக்காங்க. கர்த்தருடைய சித்தத்திற்கு கர்த்தருடைய செவி சாய்த்ததுனால இருந்தது ஆற்றங்கரை. ஆனா சாப்பிட்டது என்ன? நான்வெஜ். என்னங்க? காலையிலேயும் நான்வெஜ், சாயந்தரமும் காலை மாலை கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அப்புறம் பார்த்தாரு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தண்ணி வத்த நிலைமை ஆகி போச்சு. இப்ப எலியாவை கூப்பிட்டாரு, எலியாவே நீ நேரா என்ன செய்ய? சாரிபாத் வீட்டுக்கு போ. ஓகே ஆண்டவரே, மிகப்பெரிய இருக்கிற விசுவாசிகளே பணக்கார வீடு, போன நல்ல செடி சாப்பாடு அப்படின்னு நினைச்சு என்ன செய்யல. அவன் போல இருக்கிற வீட்டிலேயே ரொம்ப மோசமான வீடு. அந்த வீட்டிலேயும் அவனுக்கும் மகனுக்கும் கொஞ்சோண்டு மாவு, அந்த மாவை தட்டி வடை பண்ணி அப்பம் பண்ணி சாப்பிட்டு சாகலான்னு தீர்மானம் எடுத்தது ஒரு குடும்பத்துல கர்த்தர் என்ன செய்றாரு? அனுப்புறாரு. ஏன் ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சமாவது கொரோனா சமயத்துக்கு அனுப்புறீங்களே, நான் அவங்களே சோத்து கஷ்டப்படுறாங்களே, நான் போய் அங்க இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன செய்ய? எலியா கேட்கவில்லை. இந்த காலத்து எலியாவா இருந்தா கேட்டிருக்க மாட்டார். அல்லேலூயா. இருக்கிற விசுவாசியிலேயே எந்த விசுவாசி வீடு பெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சு இந்த எலியா, இப்ப இருக்கிற டூப்ளிகேட் எலியா போயிருப்பாரு. ஆனா அந்த ஒரிஜினல் எலியா என்ன செய்யல போல. அல்லேலூயா. ஆண்டு சொன்னாரு, நீ சாரிபாத் வீட்டுக்கு என்ன செய்ய போ. சரி ஆண்டவரே போயிடுறேன். நேரம் அங்க போயிட்டாரு. அங்க போய் சாப்பிட்டு இருக்கிறாரு. அங்க கர்த்தர் அவர் மூலியமா சில அற்புதம் நடக்காது சார். அதன் பிறகு 3 வருஷம் கழிச்சு சொல்றாரு, நீ திரும்பி எங்க போ? ஆகாப்பு கூட என்ன செய்ய? ஐயோ, அவன் தானே என்னை கொல்ல தேடிட்டு இருக்கிறான், என்னாலதான பஞ்சம் உண்டாயிடுச்சுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படியே என்னுடைய உயிரை கொல்வதற்கு தானே ஆகாப் ராஜா படையெடுத்து சுற்றிட்டு இருக்கிறாரு. ஏகாண்டவர் என்னை கொல்லவா என்னை பாக்குறீங்கன்னு நம்ம இந்த டூப்ளிகேட் எலியா கேட்டிருப்பார். அல்லேலூயா. இப்ப இருக்கிற எலியா தான் எந்த மாதிரி சொன்னாலும் மறுவார்த்தை பேசுது. அல்லேலூயா. அந்த ஆவிக்கு பேரு எலியாவின் ஆவி இல்ல. சொன்னா சரிங்க அப்படிங்கிற ஆவி நமக்கு இந்த காலகட்டத்துல இல்ல. ஏன் போகணும், எதுக்கு போகணும், ஏன் போகணும், எதனால போகணும், எதுக்காக போகணுங்கிற கேள்வி கேட்கிற ஆவிக்கு பேரு டூப்ளிகேட் ஆவி. அல்லேலூயா. ஆனா இந்த ஒரிஜினல் ஆவி எந்த கேள்வி என்ன செய்யல. கர்த்தர் சொன்னார், உடனே ஆகாபுக்கு முன்னாடி போயிட்டு. அல்லேலூயா. தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆவி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி செவி கொடுக்கும் பொழுது நடந்த காரியம் தெரியுங்களா? காக்காவினால் ஆகாரம் கொடுக்கப்பட்டது. சாரிபாத் வீட்டுல கர்த்தர் போஷித்தார். அந்த ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை தேவனாகிய கர்த்தர் சென்றார். அல்லேலூயா. சத்தத்தை கேட்பதும் சித்தம் செய்வதுதான் எலியாவின் ஆவி. இன்னைக்கு அவங்களை பார்க்கிற சத்தத்தை கேட்கறீங்களா? சித்தம், அந்த கேட்கிற சத்தத்தின்படி உங்க வாழ்க்கையை சித்தமா செய்யறீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் என்ன ஆவீங்க? ஒரிஜினல் எலியாவின் ஆவி. ஒரிஜினல் அப்படின்னு சொன்னாலே டூப்ளிகேட் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தங்கம் இருந்தாலே வைரம் சரின்னு சொல்லுவாங்க. அது பேரு தங்கம்னாலே கவரிங்னு ஒண்ணு இருக்குது. அது போல ஒரிஜினல் எலியான்னு சொல்லும் பொழுது
டூப்ளிகேட் எலியாவை என்ன செய்யுது? சுத்தி சுத்தி வருது. அந்த சுத்தி வருகிற டூப்ளிகேட் அந்த எலியா சாரிபாத் வீட்டுக்கு போகாது. அந்த எலியா எங்க போகும்? டூப்ளிகேட் எலி எங்க போகும்? இருக்கிறதுலயே பெஸ்ட் எது? எங்க போனா என்ன கிடைக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வீட்டுக்கு போனா என்ன கிடைக்கும்? இன்றைக்கு நான் எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுகிறது, எந்த வீட்டுக்கு இந்த வேதத்தை தூக்கி கொண்டு போவது? அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு போனால் எனக்கு கிடைக்கும் என்று டூப்ளிகேட் எலியாவுக்கு விசேஷித்த தீர்க்கதரிசன வரம் இருக்குது. அல்லேலூயா. டூப்ளிகேட் எலியாவுக்கு தீர்க்கதரிசன வரம் இருக்குது. அந்த தீர்க்கதரிசனம் தேவனுக்கு உகந்ததா இருக்காது, அது மனுஷனுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிற. அல்லேலூயா. நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்க, இன்னைக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நம்ம ஒரு சின்ன ஒரு தவறை நம்ம சுட்டி காமிச்சோம்னா உடனே 3.5 கிலோ என்ன செஞ்சிருது? நீங்கிறது. இந்த ஆவிக்கு பேர் என்ன ஆவி? அல்லேலூயா. ஏமா, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, இதெல்லாம் அடிஷனல். நல்லா கவனிச்சுங்க. அடிஷனலுக்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். எக்ஸாம் எழுதிருக்கிறீங்களே, அடிஷனலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா, மெயின் பேப்பருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? மெயின் பேப்பர் தான் ரோல் நம்பர் வரும். அந்த மெயின் பேப்பர் தான் எதாவது படிச்சிருக்கீங்க வரும். அந்த மெயின் பேப்பர் தான் உங்களுக்கு டீடைல்ஸ் வரும். அடிஷனல் என்ன வராது? எந்த டீடைல்ஸ் வராது. 1 2 3 4 நம்பர் வேணா போட்டுக்கலாமே ஒழிய அடிஷனல் நீங்க சரியான கேள்விக்கு சரியான மார்க் எடுத்திருந்தாலும் மெயின் பேப்பர் இல்லைன்னா அடிஷனலுக்கு என்ன இல்லை, வேலை இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த மெய்யை விட்டுட்டோம். தேவனுடைய ஆவி, அந்த ஒரு எலியாவின் ஆவி ஒரிஜினல் விட்டுட்டோம். நீ டூப்ளிகேட்டுக்கு பின்னாடி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். கத்தர் ஒரு காரியம் தருவாரோ, கத்தர் கிட்டே தருவாரோ, கத்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவாரா, கத்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், நான் பார்க்கிறேன், உங்களை பரவசத்துக்கு கொண்டு போகிறார், உச்சத்துக்கு கொண்டு போகிறார். எதுக்கு கொண்டு போகணும்? கொண்டு போறதுனால என்ன லாபம்? உங்களை பரவசத்துக்கு கொண்டு போய் என்னங்க பண்ண போறாரு? ஒன்று பண்ண முடியாது. நீ டூப்ளிகேட்டுக்கு நம்ம காது எப்படி இருக்குது? திறந்து இருக்கு. ஆனா தேவனுடைய அந்த ஒரிஜினலுக்கு நம்ம ஆள் எப்படி இருக்கு? நம்ம காது அடைச்சிருக்கு. நோ 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 நோ, இது எனக்கு இல்லை, இது பாரு அந்த அம்மாவுக்கு, இது பாரு அந்த அம்மாவுக்கு, இது பாரு இந்த ஐயாவுக்கு, இது பாரு இந்த ஐயாவுக்கு, இது எனக்கு இல்ல. ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு. அல்லேலூயா. அந்த கருத்து கொண்ட உபதேசம் எல்லாம் அவங்களுக்கு. இப்படி மனநிலையில நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு கேட்காம இருக்கிறதுனாலதான் ஊருக்குள்ள டூப்ளிகேட் நிறைய இருக்குது. என்ன இருக்குதுங்க? ஆமாங்க.